யார் எங்க? நான் இங்க. அமைச்சரே அறிவழகா. அமைச்சரா என்ன உங்ககிட்ட ஈடு வாங்குறேன்? சிம்மாதனத்துல உட்கார்ந்து பதவி மெட்ராஸ். ஆமா, எல்லாத்துக்கும் 100 நேரத்து வேலைக்காரங்களும் 1000 ரூபாய். அமைச்சரா என்னது? அமைச்சரே 1 கிலோ மிச்சர் 200 ரூபா. மிச்சரடா. ஒரு மந்திரி மகாராஜன் அருகாமல் இருக்கக்கூடிய ஆமாசாமி ஒரு மந்திரி இருந்தால் ஒரு மண் அருகாமையில் மந்திரி இருக்க வேண்டும். அப்படி ஆமாசாமி. நண்பா, நான் சபை நாடு வருகிற பொழுது என் பெயர் என்ன? நான் எக்குலத்து வந்தேன். உனக்கு நோக்கமா என்ன? எல்லாமே நைட் தான் செஞ்ச 3:30. என்னது நோக்கம்? டேய், உனக்கு தெரிகிறதா என்ன? நீ சொன்னா எனக்கு தெரியுங்க. நாட்டுக்கு நாடு நாடு என் நகரத்தின் பெயர் வீரக்காரன் கோயில். எப்படி? கவுண்டனேரி வீரக்காரன் கோயில். இன்னும் பலமாக மலிக்கிட்டார்கள். இன்னும் கவுண்டனேரி வீரக்காரன் கோயில். வீரக்காரன் கோவில் என்றால் ஆமாசாமி நமக்கு ஒரு தாய் திருநாடு. நம்மளுக்கெல்லாம் ஒரு தாய் திருநாடாகும். ஆண்களாக பிறந்தவர்கள் அப்பமார்களும் பெண்களாக பிறந்தவர்கள் தாய்மார்களும் நம தர்ம தாய் உள்ளங்களும் கொட்டுகின்ற பணி என்று பாராமல் இரவென்று பாராமல் தெய்வத்துக்கு அமர்ந்து தீப ஒளி கொடுத்திருக்கிறார்களே, ஏன் என்ன காரணம்? வீரக்காரன் பண்டிகை முன்வைத்து ஊர் மக்களை ஒற்றுமையாக சேர்ந்து இன்று இரவு நாடகம் அரங்கேற்ற செய்துள்ளார்கள். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக வழங்கக்கூடிய அந்த வீரக்காரன் திருவிழாவை முன்னிட்டு உல பங்காளிகள் ஒன்றாக சேர்ந்து ஓர் இரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். வைத்துள்ள நாடகம் இன்று வைத்துள்ள நாடகம் ஆர்ப்பாட்டம் ஆரவல்லி பந்தயம் இல்லையோ போர் மன்னன் சண்டை. ஸ்ரீ மகாபாரத கோபாலமாக வழங்கக்கூடிய ஆரவல்லி ஆர்ப்பாட்ட ஆரவல்லி இல்லை என்றால் போர் மன்னன் சண்டை. இந்நாடகத்தில் நான் யாரு, என் பெயர் என்ன? அதற்கு முன்பதாக இந்நாடகத்தில் தாளப்பளை, ராகப்பளை, தொல்பிளை, துதிப்பிளை, அடிக்கடி கோமாளி குற்றங்கள் இருந்து தவிர்த்து விடலாம். ஒரு அங்கீகரித்த சிந்தாமணி அமர்ந்து கொண்டு வைக்க பெண் குழந்தை பெற்று வீதியுலமாக சென்று தவறுகள் செய்து விட்டார். கண்ணே மணி என்று தாளாட்டி சீராட்டி எடுத்து தோல் மலக்கர வைத்து வலது கணத்தில் முத்தமிட்டு எவ்வாறு மன்னிக்கிறீர்களோ அதை போல் தாங்களும் ஒரு பிள்ளைகள் தான் என்று பாவித்து மன்னிக்க வேண்டும் என்று இருகரும் குப்பி சிறந்த ஆண்டு இந்த வீரக்கார சாமி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நாடகத்தில் நான் யாரு சொல்லி வர வந்தோம் ஜாக்கிரதையுடன் கேட்க வேண்டும். சாஸ்திரத்தில் தான் மிகந்த
பாவம் என் அருகாமல் இருக்கக்கூடிய எழுந்து மந்திரி தோழனே, மன்னனே, மகாராஜா, என் அருமை தோழனே, நான் யார்? என் பெயர் என்ன? உனக்கு புரிந்ததா? தெரிந்ததா? அறிந்ததா? மகாராஜா ஆடினார், மந்திரி ஆடுவேன். மகாராஜா அழுந்தால் மந்திரி ஆடுவேன். மகாராஜா ஒரு வேலை அடித்தால் மந்திரியை உட்காந்துட்டு அடிப்பேன். எதிரா உனக்கு இருக்குது? இருக்குது சாமி. எது பேச்சாரா தம்பி? டேய் டேய், தம்பி சிவகுமார். அவனை எங்க வைத்திருக்கிற? என் பக்கத்திலே தான் இருக்கிறான். அவன் அனுப்பிவிடு போட்டு ஸ்கூலுக்கு. அடே சண்டாளன், நான் இல்லாம அவன் போக மாட்டான், அவன் இல்லாம நான் வர மாட்டேன். உன் தம்பி உன்னோட வச்சுக்கிறாப்பா. நண்பா, மன்னா, என் பெயர் சொன்னேனே, உனக்கு புரிந்ததா? மன்னா மகாராஜா, நீங்கள் விவரமா சொன்னா தெரிந்து கொள்வீர்கள். ராஜாதி ராஜன், ராஜாதி ராஜன், ராஜ மார்தாண்டன். ஏன் பொண்டாட்டிலேயே மாடு தாண்டி இருக்கிறீரா? ஒரு மாட்டுக்கு என்ன ரேட்டு? எதுடா? மாடு தாண்டி ஏன்டா நினைச்சு நான் இங்கிட்ட ராஜ மார்தாண்டன், ராஜா மார்த்தாண்டன், ராஜ உத்திண்ட, ராஜித உத்திண்ட கோலதிகாலன், ராஜ உத்திண்ட கோலதிகாலன். மத்தாக்காரா, பட்டு பட்டுன்னு அடிச்சுனா வச்சுக்க, அப்படி மோவரையும் நண்டோடாடும் பேத்து போவோம். ஏன்னா கேட்காம லொட்டு லொட்டுன்னு அடிச்சுட்டு இருக்கிற என்ன தடா மத்தவங்க அடிக்கிறாங்க. ராஜாதி ராஜன், ராஜ மார்தாண்டன், ராஜ உத்திண்ட கோலதிகாலன், ராஜ உத்திண்ட கோலதிகாலன், வீர திராமர் போற்றுபடியாகிய வீர தீரர் போற்றக்கூடிய மகா வீர பிரதாபன், சாஸ்திரத்தை கற்றுடந்த, சாஸ்திரத்தை கற்றுணர்ந்த சகாதேவ பாலே. அப்படி சகாதேவ பாலனா இருப்பினும் ஈண்டெடுத்த தாய் தந்தை நண்பா, அண்ணா, பாசத்தோடு பகிர்ந்தெடுத்தாளே உம்மா என தாய் தாய் 10 மாதம் 10 மாதம் 300 நாள் 300 நாள் 7200 மணி நேரம் 7200 மணி நேரம் 4,32,000 நிமிஷம் 4,32,000 வருஷம் 18,000 விசர நாடுகள் 18,000 தசரி நாடுகள். அதெல்லாம் கண்டுபிடாது. பிள்ளையை கண்டுபிடிக்கிற புலவர்களே 18,000 விசர நாடுகள் 18,000 தசரி நாடுகள் ஒரு அங்கத்திலே சுமந்தெடுத்த, அங்கத்தில் சுமந்தெடுத்த என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகள், தாய் தந்தைகள், என் அன்னை ஒரு ஆலயம், அது எம்ஜிஆர்துங்க. நான் குடியிருந்த கோயில், இந்த அங்கத்திலே சுமர்ந்து கொண்டிருந்தாலே ஒரு பெண், பெண் எப்பேற்பட்ட தாய், அவள் பெயர் என்ன? நாளைக்கு லீவ் லெட்டர் இன்னைக்கு எழுதி வச்சுட்டு போறேன். மந்திரி தந்தையாரி பாட்டு மன்ன தந்தையாரி என்னெடுத்த என் தந்தை எங்க இன்பமாக
ஒரு ஊர்ல ஒரு ராஜா ஒரே அந்த ராஜாவுக்கு ரெண்டு பொட்டை பிள்ளைங்களாம். பொட்டை பிள்ளைங்களா பொட்டை பிள்ளைங்க ரெண்டு. என்னடாங்க வாய் திறந்துட்டு சொல்லும் போது மறந்து போயிருந்தா சேதறா. அண்ணா குரலு ஒரு ஊர்ல ஒரு ராஜா. ஆமா ஏண்டா அங்க ஒரு கேடா கதை ஏங்க யார் இடத்துல நிக்கிறோம் எங்க பேசுறோம் தெரியாத பேசிக் கொண்டிருக்கிறாயா? என்னை பாசத்தோடு பகிர்ந்தெடுத்த என் தாய் தாயார் அன்னை ஒரு ஆணை என்பது என்ன ஒரு தாய் என்ன சாமி? ரஜினி படமா? ஆமா. ஏய் அளவர நான் என்ன மசிலி கழுவுறேன் என்பா வை வை. அன்னை ஒரு ஆணை என்பது என்ன? என்ன சாமி? ஒரு பெண்மணியானவள் அல்லும் பகலும் 60 நாளையும் இரவென்று பாராமல் அடிக்கின்ற வெயில் என்று பாராமல் துயரத்தோடு துன்பத்தோடு ஆசையோடு பகிர்ந்தடித்தாலே ஒரு தாய் பாசத்தோடு நம்மளை பெற்ற தாய். பெத்து போட நினைச்சு வாங்கிட்டு அடி வாங்கி தெரிய மத்தாளக்காரங்க என்ன கேட்காம செய்யாம அடிக்கிறாங்க. மத்தாளக்காரங்க உங்க வாயால தோலுக்கு தோலுக்கு அடிக்கிற மத்தால யாருது? என்னதுங்க மேல வச்சு நிக்க அடிச்சு அடிக்கிறது என்னதுங்க? ஏன் கீழே படுக்க வச்சு அடிக்கணும்? எங்களுக்கு கீழே வச்சு படுக்க வச்சு அடிச்சாதாங்க நல்லா இருக்கும். சப்புன்னு அடிச்சாதாங்க நல்லா இருக்கும். 2 மத்தாளுக்கு யாருக்கு கொடுத்தேன்? மத்தாளக்காரங்க தான் கொடுத்தேன். வாடகை கொடுத்தே சும்மா கொடுத்தியா? வாடகை கொடுத்தேன். அப்புறம் வாடகை தாராமே அடிக்கிறாங்க. வாடகை கொடுக்காத அடிக்கிறது தப்பு தான். வாடகை கொடுத்து அடிக்கணும். பல்லு சொல்றாங்க வாடகை கொடுத்துறா இருங்க. வாடகை கொடுக்கணும். ஒரு மாசமா சம்பளம் அல்லும் பகல் 60 நாளையும் துயரத்தோடு பெற்றெடுத்த தாய்தான் அன்னை ஒரு ஆலயம். நாம குடியிருந்த கோயில் என்பது தோல் நடுங்க பயிர் குலுங்க இடை நடுங்க துயரத்தோடு அன்னதனியம் ஆதாரம் இல்லாமல் இந்த அங்கத்திலே சுமந்து இருந்தாலே ஒரு பெண் அதுதான் குடியிருந்த கோயில். அதுதான் குடியிருந்த கோயிலா நண்பா? நான் குடியிருக்கிற கோயில் ஒரு தாவலுக்குதுங்க. உலகத்தில் உயிர் ஜீவன்களுக்கு அனைத்துக்குமே எந்த கடவுள் தெய்வம்? மகாராஜா இருங்க. மகாராஜா இருங்க. மகாராஜா இந்த கூடத்துல ஒரு தப்பு நடந்து போச்சுங்க. இந்த கூடத்துல பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு? வாயு பகவான் வந்து விட்டாரா? இந்த கூடத்துல யாரோ குச்சி விட்டுட்டாங்க. அது யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. மகாராஜா அது யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. போய் நீ மூந்து பாத்துட்டு வா. அதே சண்டால அவங்க தூத்து மூந்து பார்க்க சொல்றான். அதோ என்னால முடியாதுடா அப்பா. நண்பா நமக்கெல்லாம் தெய்வம் எது?
யா சாமி நமக்கெல்லாம் என்னது தெய்வம் எது சாமி குவாட்டரும் டம்ளரும் தான் சாமி. இதுதானா? தாயே சிறந்த கோவில் மேல தங்க செல்மிக்க மந்திரம் இல்ல. இருமா இருங்க சாகர் மாமா மாமா ஒரே மாமா மாமா எனக்கு மலுக்கு வாங்கிட்டு போய் என்ன அடிக்கிறதுக்கு அடிச்சு வந்தாங்க வாங்கி வைக்கிறேன். என்ன அடிக்கிறான் சாமி. ஏன்டா எங்க மச்சன் அடிச்சுன்னு கேளுங்க அவனை. கேளு மாமா. கோமாளி வந்து ரைட் விட்டு பிரேம் விட்டு வெளியே போயிடுறான். கமாண்ட்ல வந்து நடுவில் போட்டு குப்புக்கு அப்படின்னு கமாண்ட் போட்டு 4 குப்பு குப்பு ஆகட்டும். ஊர் எங்க இருக்கு? என்ன சாவுடா மெத்தூடா? சாவுடா மெத்தூடா? ஏய் வாடா யார? நாளைக்கே கத்தரை 10 ஏறிட்டு போ. தாயே சிறந்த கோவில் இல்ல தங்க செல்மிக்க மந்திரம் இல்ல. நமக்கெல்லாம் தாய் தான் தெய்வங்கள். தாய் தோப்பம் இல்லை என்றால் இல்லை என்றால் நாம இல்லை. முதல் முறையாக நமக்கெல்லாம் தாய் தோப்பம் தான் தெய்வம். இரண்டாவது குரு. மூன்றாவது இடம் தான் தெய்வம். அப்படி பாசத்தோடு பகிர்ந்தெடுத்த என் மாதா யாரு? யாசாமி. என் தாயோ மந்தார அம்மன். யாசாமி உன் தாய் தான் மந்தார தேவி. உன் எம்மைக்கு பூக்கு மணி சேர்த்தாக்கு முகடு இல்லையா? அப்படி என்றால் என்ன? அப்படின்னா உங்க அம்மாளுக்கு பூ வாங்கி தர உங்க ஒப்பலையாங்கிறது இல்லையே, தவறான வார்த்தை. கொக்கத்தங்கனி பூக்கா அரங்க அம்மா அம்மா மந்தார தேவி உன் எம்மைக்கு பூக்கு மணி சேர்த்தாக்கு முகடு இல்லையா? கொக்கத்தங்கனி பூக்கா உகரா கொடுத்தாவு. போட்டு கொள்ளுங்கள் அவனை. டேய் மடியனே. ஏமிரா? டேய் ஏய் அவர் ஆந்திராவுல இருந்தால்தான்டா. அதுதான்டா. ஊரே தெரியுமடா. சரி சரி. என் தந்தை யார்? யாருங்க? எப்பேற்பட்ட மாமன்னன். எப்பேற்பட்ட மாமன்னன்? என் தந்தையோ பாண்டு. அது வரைக்கும் அங்கே போய் பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி மந்தாரைக்கும் என் தாய் தந்தைகள். தாயாரோ குந்தி மந்தாரை, தந்தையார் பாண்டுமித்திர மகாராஜன். பாண்டுமித்திர மகாராஜன் குந்தி மந்தாரைக்கும் பிறந்த உன் பெயர் சாஸ்திர கொடி வந்தன் சகாதேவ பாலகன். அப்படி சகாதேவனாக இருந்தாலும் நீ ஒண்டி ஒருவராக பிறந்தியா? உடன் பிறந்தவர்கள். கேட்டாய் ஒரு கேள்வி. என்ன ஜாமி உனக்கு? கூடி பிறந்தவர்கள், கூட்டுப்பால் உண்ணவர்கள், கூடி பிறந்தவர்கள், சேர்ந்து பிறந்தவர்கள், சேனப்பால் உண்ணவர்கள், பால் உண்ணவர்கள் என் உடன் பிறப்புகள். வந்தனா உள்ள அல்ட்ரோ வந்தா குருநாடு
பொறுமையா பண்ணு, கைச்சே பண்ணுங்க. நண்பா, பொறுமையாப்பா. குஞ்சு மந்தாரிக்கும் பாண்டு மகாராஜனுக்கும் பாண்ட மகாராஜனுக்கும் நாங்க சரியாக 5 பெஞ்ச பாண்டவர்கள். 5 பஞ்ச பாண்டவர்கள். யார் யார்? என் தாய் குந்தியம்மனுக்கு 3 பேர் பிறந்தோம். யாராரு? பொறுமைக்கு தருமன், தர்மன், போருக்கு பீமன், வில்லுக்கே விஜயன். விஜயன். 3 பாலர்களும் என் தாய் குந்தியம்மனுக்கு பிறந்தவர்கள். குந்தமாதேவிக்கு பிறந்தவர்கள். மந்தாரைக்கு என் தாய் மந்தாயம்மனுக்கு அழகிலே சிறந்தவன் நகலராஜன், நகுலன், சாஸ்திரத்தை கற்றுணர்ந்தவன் இந்த சகாதேவன். ஓ சகாதேவன். என் தங்கை அன்புக்கு செல்லத்தோடு பிறந்த 5 இளைய தங்கை சங்குமதி. ஓ தர்மன், பீமன், அர்ஜுனன். இவங்க 3 குந்தமாதேவிக்கு. நகுலன், சகாதேவன், சங்குமதி. இவங்க 3 பேரும் மந்தாரைக்கு பிறந்தவர்கள். அப்படி பிறந்திருந்தாலும் ஆண்டு வரக்கூடிய நாடு. நண்பா, நான் இருக்கக்கூடிய இருப்பிடம் எங்கே? எங்க சாமி? 56 தேசத்துக்கு உரிமைப்பட்ட நாடு. எந்த நாடு? எந்த நாடு? ஏண்டா ஆண்டு வருவான், அது எங்க நாடு? அது எங்க நாடு? கண்ட அழகான
நண்பா, இந்த பாண்டவர் இருக்கக்கூடிய இருப்பிடம் எங்கே? எங்கே? அஸ்னாபுரம். அஸ்னாபுரம். சபாஸ். அஸ்னாபுரத்துக்கு உட்பட்ட நாடு 56 நாடு. 56 தேசம். ஆ. என்னென்ன தேசம்? அஸ்னாபுரத்துக்கு உட்பட்ட நாடு 56 நாடு. 56 நாட்டுக்கு 36,000 வீதிகள் உண்டு. 36,000 வீதிகள். எந்தெந்த நாடு? என்ன நாடு? அங்கம், அரணம், ஆந்தியம், ஆந்திரம், விளாடன், யாவனம், ஒட்டியம், கருசம், கலிங்கம், கன்னாடம், காஸ்மேரம், கன்னாலம், காசம், காந்தாரம், காம்போஜனம், கிராடம், குருகு, குடகு, குந்தாலம், குரு, கூச்சம், குவிந்தியம், கேகயம், கொல்லம், கோசலம், சிங்கு, சுனம், சூரசேனம், பப்பரன், பாண்டியம், மலையாளம், யுகந்தம், வங்கம், வங்காளம், விதிர்ப்பம் என்று சொல்லக்கூடிய 56 நாடு உலகமா இருப்பது 56 தேசம். 56 நாட்டுக்கு இந்த பாண்டவர்களை உரிமப்பட்டவர்களா? எங்களுக்கென்று எதிரிகள் யார் இருக்கிறார்? நண்பா, சாமி, என் பெரியப்பார் பிள்ளை அஸ்னாபுரத்து வேந்தன் அரவக்குடி துரியனை எங்களுக்கு எதிரியாக வேண்டும். அஸ்னாபுரத்து வேந்தன் அரவக்குடி துரிய மன்னன். ஏன் எதிரியானாலும் என்ன காரணம்? தவற காசு உதவாதுங்க. அவத்திலே போட்டணும், நான் கோமல் எடுத்து போயிடணும். பெரியப்பார் மக்களானே சித்தப்பார் பிள்ளைக்கும் சித்தப்பார் மக்கள் பெரியப்பார் மக்கள் கூடி வந்தால் கோடி நன்மை. ஏன் பகை வந்தது? என்ன காரணம்? நண்பா, இருப்பது 56 நாடுகள். 56 தேசம். என் தந்தையோட பிறந்தவர்கள் 3 பேர். யார் யார்? என் தந்தை பிறந்தவர்கள் 3 பேர் உரைத்தேனே. யார் யார்? அஸ்னாபுரத்து வேந்தன் அரவக்குடி துரியமன்னன் பெற்றெடுத்த தந்தை தந்தை பிரதநாட்டிய மாமன்னன், திருநாட்டிய மகாராஜன், பேரான பெரிய தந்தை இளைய தந்தை பாண்டு மகாராஜன், பாண்டு மன்னன், என் இளைய தந்தை விதர்ண மாமன்னன். சபாஸ். திருநாட்டிய மாமன்னன் காந்தாரி திருமணம் செய்து திருநாட்டின் பாண்டு மன்னன் விதுனர் அஸ்னாபுரத்துக்கு 3 பேர் உரிமப்பட்டவர்கள். திருநாட்டிய மாமன்னன் காந்தாரியை திருமணம் செய்து சரியாக 100 ஆண் மக்களை பெற்றெடுத்தார். திருநாட்டிய மகாராஜனாகப்பட்டவர் காந்தாரி மணந்து சரியாக ஆண் மக்களே 100 பிள்ளைகள் பெற்றெடுத்தாராம். 100 பேரா? என்னத்த வாய் சித்திரமோட 100 பேரா? ஒரு தங்கை குறிச்சடை 101 பேருக்கு விற்பனம் செய்தார் திருநாட்டிய மாமன்னன். திருநாட்டியம் காந்தாரி மணந்து என் தந்தையார் பாண்டு மகாராஜன் பாண்டு மன்னன் குந்தி மந்தாரி திருமணம் முடித்து 55 பாண்டவரை பெற்றெடுத்து ஒரே ஒரு தங்கை சங்குவதியை பெற்றெடுத்தார். சங்குவதியை பெற்றெடுத்தார். உண்மைதான். சரி. இளைய தந்தை விதுர மாமன்னனுக்கு நித்திய பிரமச்சாலி, திருமணமே இல்லை. அந்த காரணத்தினால் அஸ்னாபுரம் என்பது 56 நாடு உரித்தேனே. பராமக் கொண்ட துரியோதனன் முன்பதாகவே விளையாட்டு பயிற்சி வைத்தான். மல்யுத்தம், கதாய் பயிற்சி, குடுகுடு சப்பலாம், சப்பலாம் குடுகுடு, இது மாதிரி விளையாட்டுகளை துவக்கினான். கபடி ஆட்டம். அந்த கபடி விளையாட்டில் பாண்டவர்களை வெற்றி பெற்றோம். எந்த விளையாட்டிலும் பாண்டவர்களை ஜெயம் பெறார்கள். அப்பொழுதே துரியோதனன் என்ன செய்தான்? பாண்டவரை கொல்ல வேண்டும் என்று பல்லல பகை உதட்டிலே உறவு வைத்தான். தந்திரமாக நண்பா, விளையாட்டை முடித்தோம், பாண்டவரை கொல்ல வேண்டும் என்று போக வழிதனிலே பொய்க்குள்ளே வெட்டி வைத்தார். நடுக்கு வழிதனிலே நச்சுமுலை நாட்டி வைத்தார். குடிக்கின்ற ஜோட 100 கூறு வைத்து நாட்டினார். குளிக்கும் குளத்தில கூறு வச்சு நட்டு வைத்தார். குடிக்கின்ற ஜோட நீரிலே கூறு ஊசி நாட்டி வைத்தார். உண்ணுகின்ற சாதத்தில் விஷமத்தை கலந்து வைத்தான். நஞ்சு என்ற விஷம். படுக்கின்ற வாய்தனில் பாம்புகளை விட்டினான். கொத்தி சாவுட்டும் காவட்டும் என்று
பாண்டவர்கள் பாண்டவர்கள் செத்தமா ஆ. என் மாமன் துணை கொண்டு ஓஹோ பாண்டவர்கள் வாழ்ந்தோம். சிறிமந்த கண்ணன் ஆதரவோடு சபா. ஆ. இன்னும் என்ன செய்தான் ஆ. நண்பா அண்ணா. பாண்டவரை கொல்ல வேண்டும் என்று ஆ. நாடு நகரம் அமர்ந்த செங்கோல் உப்பு சட்டி வரவோட முதல் சரி பறித்த ஆரங்கமல் காணகோட்டி வைத்தான். ஆ. எத்தனை ஆண்டு? எத்தனை ஆண்டு? 1வது சூரியவனம், சூரியவனம். 2வது ராமரிசிவனம், ராமரிசிவனம். 3வது முருக்குபேர் சிவனம், ஆ. 4வது காலமிருக சிவனம், சரி. 5வது தைந்துவனம், தைந்துவனம். 6வது காமதின் பருவம், காமதேன் பருவம். 7வது கந்தர்வனம், ஆ. 8வது குருமருக சிவனம், ஆ. 9வது ராமரிசிவனம், சரி 10வது பாலைவனம், ஆ. 11வது வீச்சிருவனம், ஆ. 12வது சபாமிருக சிவனம் வைத்தான். நண்பா சரி 12 வனங்களை முடித்தோம். ஆ. திருநடத்தில் நாடு கேட்டோம். நாடு கொடுக்க முடியுமா முடியாது என்று சாமி அண்ணா. தந்திரமாக என்ன செய்தான்? ஏசாமி துரியன நாடு கட்டிக்கிறீட்டு கானகத்துக்கு சென்றீங்க பாண்ட சூதனால் பகடையாடி நாடு நவனிந்து கூட ஆணையத்து கோட்டு அங்க அவசரம் அனைத்தும் பறித்து கொண்டான் துரியன். ஆ. அப்படி கானகத்துக்கு போனீங்கல்ல ஆ. கானகத்துக்கு போகும்போது ஆ. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சபதம் வச்சிருப்பீங்கல்ல நீ என்ன சபதம் வச்ச? நண்பா அங்க என்ன சொல்றேன்? ஆ. ஓய் 150 ரூபா நாடு கேட்கும் போது ஆ. நாடு கொடுக்க மறந்தான். ஆ. 5 பேருக்கு 5 வீடு நாடு கேட்டோம். சரி. வீடு கொடுக்க மறந்தான். ஆ. தந்திரமாக ஆ. இந்த பாண்டவரை வரவழைத்து சரி. அறுக்க மளிகினாலே ஆ. மாளிகை கட்டினான். ஆ. எப்படி? எப்படி? ஐவர்கள் உள்ளே ஊட்டினான். ஆ. அர்ஜுனன் அதாவது ஆயன் துணை கொண்டு ஆ. அர்ஜுனர்கள் எல்லாமே தப்பித்தோம். சரி. பாண்டவர்கள் ஓய் தப்பித்து இல்ல, இல்ல. அப்படி இருந்தாலும் ஆ. இந்திரபரிசத்தில் ஆ. வாழ்ந்திருந்தாலும் ஆ. இந்த தினமாக ஆ. அண்ணன் அழைத்தார். ஆமா. ஏதோ காரணமாக அழைத்து வா. ஆகட்டும். அப்படி இருந்தாலும் ஆகட்டும். அண்ணா தரின தரினம் அண்ணா. எங்கள் அண்ணா. அண்ணாவும் பாதமே தரினம் அண்ணா. அண்ணா, அண்ணா. மல்லிகை மலர் கொண்டு மலரடி பாட்டு செய்தேன். மல்லிகை மலர் கொண்டு மலரடி பாட்டு செய்தேன். அண்ணன் கொண்டு மலர் கொண்டு அண்ணன் கொண்டு நந்திருவடைக்கு அண்ணன் பாதமாது மல்லிகை மல்லிகை மாமல ராஜா. மல்லிகை மல்லிகை மாமல ராஜா. உன் மலரடி பாட்டு செய்தேன். அண்ணா அர்ஜுனா, உங்களுடைய பாதத்திற்கு மல்லிகை முல்லிகை கொங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய எண்ணற்ற பாரிஜாதம் எல்லாம் வரைத்து வந்து உங்கள் பாதத்தை பன்னீராலும் பாலாலும் கழுகி எங்களுடைய பட்டாடாலை துடித்து உங்கள் பாதத்தில் வைத்து ஆதாரமாக நமஸ்காரம் செய்தோம். இன்று தினமாக என்னை வரவழைத்த காரணங்கள் என்னுடைய தம்பிமார்களை அழைத்து வா என்று மந்திரிமார்களிடத்திலே கட்டளை இட்டீர்களாமே, உண்மைதான் இதற்காக என்ன காரணம்? தம்பி. அண்ணா, உங்க அண்ணனாகி வீமச்சான ஏ, நேரான நேர்கிழக்கு நெல்லூர் பட்டணம் சென்று ஏ, அந்த ஆரவள்ளி பெண்கள் இடத்துல அகப்பட்டு விட்டான்.
கல்லற சிறையில் அடைத்து விலங்குகளை தரித்து கதண்டுகளை விட்டு கடிக்க வைத்தார்களாம். அப்படியா? ஆமா. அதனால விமர்சனனை சிறையில் அடைத்து வண்டிகளுடைய தன்னுடைய உடலை நுழைக்கக்கூடிய வண்டிகளை விட்டு கடிக்க செய்கிறார். தஞ்சாலை ஒன்றே போதும், சட்டம் தர வேண்டாம். வாய் வார்த்தை ஒன்றே போதும், வாழ் தர வேண்டாம். இப்பொழுதே சென்று அவர்களை நான் இப்பொழுது எடுத்து வருகிறேன். அர்ஜுனா, பீமனை விட நீ பலசாலி அல்ல. அப்பேற்பட்ட பீமனே அவரிடத்தில் அகப்பட்டு விட்டான். நீ ஆத்திரத்துல பேசுகிற. பொறுமையாரு, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. பொறுமை என்று சொல்லி என்னுடைய அண்ணன் அங்கு அகப்பட்டு இருக்கிறார். அவர் பேருக்கு மேலும் நான் பொறுமையாக இருக்க வேண்டுமா? இருப்பா. பெண்கள் மேல் படையெடுப்பது அவ்வளவு நன்மையாகாது. அப்படியா? கொஞ்சம் பொறுமையாரு. அதனால பீமசேனன் அங்க சென்று அகப்பட்டு விட்டான். அதனால அவர்களை ஜெயிக்கணும்னா தகுந்த மாதிரி செய்தாதான் அது ஜெயிக்க முடியும். தர்மத்துடன் வழி செல்ல வேண்டும். ஆமா. அதாவது நீ போய் பெண்களை போர் இல்லையா வர சண்டைக்கா வர நீ வில் எடுத்து போர் புரிவதற்கு அவரே பெண்கள். நாம் ஒரு நாட்டு அரசர்கள் ஒரு பெண் மேல் படையெடுத்து செல்வது அப்படி ஒரு நல்லா இல்ல. கொஞ்சம் வீரர்களும் தான் போர் புரியணும். எங்களிடத்தில் அல்ல. அவர்களை எப்படி செய்யணும், என்ன பண்ணணும் தம்பி இடத்துல கேட்டு பிறகு செய்வோம். செல்ல வேண்டும், அதர்மத்தை கையாள வேண்டும். கொஞ்சம் பொறுமையா தம்பி சகாதேவா. அதாவது ஆரவல்லி பெண்களை ஜெயிப்பா இருந்தா சாஸ்திரம் பார்க்கணும். அதாவது உங்க அண்ணனாக்கி வேமச்சான அவரிடத்துல அகப்பட்டுட்டான். அவனுக்கு பொருத்தம் இல்ல. சரி, எனக்கு பொருத்தம் இருக்குதான்னு பாடுறான். அண்ணா ஐவர் பிறந்தோம். ஆமா. அண்ணன் பீமன் ஆரவல்லி பெண்ணிடத்தில் சிக்கிக் கொண்டார். அகப்பட்டு விட்டான். இருப்பது 4 பேர். 4 பேர் சாஸ்திர பார்க்க. அண்ணா முந்தி பிறந்தவர் நீங்க தான். ஆமா. நாங்கள் உங்களுக்கு பார்க்கின்றேன். ஆகட்டும் பா. கட்டெடுத்தான பாத்திரத்தில் மிகுந்தவன சகஜவ கண்மணிகள் சாதன கட்டெடுத்தான பாத்திரத்தை கட்டெடுத்து சகஜவ கண்மணிகள் எங்க தர்மநந்தன் அண்ணன் ஒரு வைக்க பில்லாகவும் ஆரவழி பெண்கள் ஒரு நெருப்பு குச்சியாக இருக்கிறாங்கன்னா நெருப்பு குச்சி கிழித்து போட்டால் வைக்கப்பில் பத்தி எரிந்து விடும். உண்மைதான். உனக்கு பொருத்தவே இல்லைன்னா அப்படி என்றால் அண்ணனுக்கு பொருத்தவில்லை என்றால் இதோ இந்த வில்லுக்கு ஒரு விதை என்று பெயர் பெற்ற இந்த காட்டு வளைத்து தாழ்களை நினைக்குமாறு என் அண்ணனுக்கு அர்ஜுனனுக்கு பார்க்கின்றேன். அவனை கொட்டத்தை அழைத்து வருகிறேன். முதல்ல நல்ல சமக்காம அல்ல கோடி பெண்களும் அறியாத
இருக்கின்றார். சரி, நரியாகப்பட்டது ஆடை கண்டால் விடுமா? பொருத்தல்ல, விடாது. அர்ஜுனன் போனா ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியாது. அர்ஜுனா, ஆத்திரத்துல அறிவு இருந்து விடுவ, கொஞ்சம் பொறுமையாக இரு. அப்படியா? அந்த சகாதேவா, அண்ணா, உன் தம்பிக்கு உனக்கும் சேர்ந்து பாரு. அண்ணா, பஞ்சாங்க கட்டெடுத்து பார்க்கிற பொழுது என் தம்பிக்கு நகலராஜனுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? நகலன் ஒரு எலியாகவும் ஆரவல்லி பெண்கள் ஒரு பூனையாக இருக்கிறார்கள். அருமையா போய் நம்ம ஐவருக்குமே பொருத்தல்ல. நிச்சயமாக இல்லை. இல்லை. அப்படி என்றால் அண்ணா இங்க வா. அண்ணா, நம்ம தந்தை கணவர் இருக்கிறாரு, ஆ, போர் பண்ண ஆ, போருக்கு அஞ்சாதவர், ஆ. அவருக்கு பாரு பார்க்கலாம். நம்ம தங்கை மாமனுக்கு தங்கை புருஷனுக்கு போர் மன்னனுக்கு பார்க்கிற போறது என்று கேட்கிறாய். ஆகட்டும். பஞ்சாங்க கட்டெடுத்தான ஆத்திரத்தில் மிகுந்தவன சகாதேவ பாலனும பஞ்சாங்க கட்டெடுத்தான கட்டெடுத்து பார்க்கும்போது காரியம் தெரியலன்னா கட்டெடுத்து பார்க்கும்போது காரியம் தெரியலன்னா மாமனம் நரியாக மாமனம் நரியாக காரியம் தெரியலன்னா அண்ணா, பஞ்சாங்க கட்டெடுத்து பார்க்கிற பொழுது நமது மாமன் ஒரு மாடாகவும் ஆரவழி பெண்கள் ஒரு நரியாக இருக்கிறார்கள். அருமையா இருக்கு. அப்பேர் விட்டு போர் வீரருக்கே பொருத்தல்ல. நரியாகப்பட்டது மாடை கண்டால் விடுமா? அப்படி என்றால் யாருக்கு தான் அண்ணா இந்த ஜாதகம் பொருந்தும்? ஏன்னா தம்பி சகாதேவா, அண்ணா, அர்ஜுன மகன் அபிமன்னுக்கு பாத்தியா? அபிமன்னனுக்கா? அண்ணா, அபிமன்னனுக்கு பார்க்கிற பொழுது எப்படி இருக்குது தெரியுமா? அபிமன்னன் ஒரு நாகம், ஆரவழி பெண்கள் ஒரு கீரியாக இருக்கிறார்கள். சரி சரி, அருமையா இருக்குது. சரி, அது சரிப்பட்டு வராது. நம்ம தந்தை மகன் அள்ளிமுத்துக்கு பாரு பார்க்கலாம். தங்கை மகனுக்கு அல்லிமுத்துக்கு. ஆமா அண்ணா, நல்லா கணிச்சு பாடுறான். யோசனைகள் வந்து விட்டது. ஆகட்டும். குதிரை நல்ல சமக்காமல்ல கோடி லட்டு வச்சகத்த பஞ்சாங்கம் கட்டெடுத்து பாக்குறான சகாதேவன் கட்டெடுத்து பார்க்கும் போது காரியம் வெற்றி அண்ணா. வெற்றி வெற்றி கட்டெடுத்து பார்க்கும் போது காரியம் வெற்றி அண்ணா. ஆரவழி பெண்களும் கோழி குஞ்சலும் குடத்தான். அண்ணா, தம்பி நம்ம தங்கை மகனுக்கு அல்லிமுத்துக்கு பார்க்கிற பொழுது ஆரவல்லி பெண்கள் ஒரு கோழி குஞ்சாகவும் நம் அல்லிமுத்து இருக்கிறார் அல்லவா தங்கை மகன், அன்னவர் கருடனாக இருக்கிறார். பரவாயில்ல பரவாயில்ல அண்ணா, இது சரியாக பொருத்தமா இருக்கின்றது இல்லவா? அப்படி பொருத்தமாக இருந்தால் ஜெயித்து விடுவான்ல. அண்ணா, கருடான் கோழி குஞ்சு லபுக்குன்னு தூக்கி விடு இல்லவா? கண்டிப்பா கண்டிப்பா. அல்லிமுத்துக்கு தான் சரியான பொருத்தம். ஓ அண்ணா, அல்லிமுத்துக்கு தான் ஆரவல்லி பெண்கள் இருக்கிறே பொருத்தம் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். ஆமா. ஆனா தங்கையாகப்பட்டவள் காதலித்து திருமணம் செய்து கொண்டபடினால் திருமணம் ஆன பொழுதிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் நாமும் சென்றது கிடையாது, அவர்களும் நம்ம இடத்தை வந்தது கிடையாது. நம்முடைய தங்கை மகன் தங்களுடைய புருஷன் போர் மன்னனுக்கும் பாண்டவர்களுக்கும் சரியான ஒரு போட்டி இருக்குது.
சபாஸ். அப்படி இருக்கும் பொழுது தங்கையோட மகன் அல்லிமுத்தை எங்களுடைய பந்தயத்துக்கு கொண்டுட்டுவான்னு கூப்பிட்டா அந்த போர் மன்னன் நமக்கு அனுப்புவாரா? நம்ம பாண்டவனை கண்டுவிட்டால் போதும், அவன் போருக்கு அஞ்சாத வீரன் நம்மளை சும்மா விடுவாரா? அர்ஜுனா அண்ணா இருந்தாலும் பகைத்தா, ஆனா தங்கச்சி கொடுத்துட்டோம் கொஞ்சம் பொறுமைதான் இருக்க வேண்டும். பொறுமையா தான் இருக்கணும். ஆகட்டும். அதனால மச்சான் ஏதாவது பேசினா கூட கொஞ்சம் உங்க ஆத்திரத்தை கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருந்தீங்களா எப்படியாவது நான் சரி பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம தங்க அரமனைக்கு போகணும். ஆகட்டும். பாண்டவர்கள் ஐவரையிலே பீமன் அகப்பட்டு விட்டான். பாண்டவர்களை கண்டால் இந்த பாருலகமே பயந்து நடுங்குவான். அப்படி இருக்கு அது அன்று அது தங்கையை கொடுக்காதமென்று நம்ம மேல பகை. இப்ப தங்கச்சி கொடுத்துருக்கிறோம். பகை வருமா? வராது. இருந்தாலும் பார்க்கலாம். மைத்துனன் நம்ம மீது கோபமாக அல்லவா இருக்கிறார். எதுக்கு போய் பார்க்கலாம்? இப்பதான் நமக்கு யாருக்கு பொருத்தம் இல்ல. அவன் தங்கை மகனுக்கு தான் பொருத்தம் சரியா இருக்கு. ஓயும் ஒரு மைத்துனுடைய மாமச்சன் காலையே உழுவணுமா? என்ன பண்றது நம்ம ஏண்டா மாம மைத்துனன்னு நீ பேசுற? இப்ப பெண்கள் ரொம்ப இழிவான நிறுவனத்தை கொடுத்துட்டாங்களா, அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆமா காரியத்துக்கு பாண்டவர்கள் ஐவரும் கப்ப பணம் கட்ட வேண்டும் என்று இருக்கிறார்கள். அப்ப இது செய்யலாமா? பாண்டவர்கள் அடிமைப்பட்டு கப்ப பணம் கட்டுவதா? அவர்களை வென்றாக வேண்டும். அதனால அண்ணனை சிறைவைத்து வர வேண்டும். ஆமா, அதனால போய்தான் ஆகணும். தங்களுடைய இருப்பிடம் தேடி போக வேண்டும். அப்படி என்றால் உறவுப்படுங்கள். அப்படி இருந்தாலும் நம்முடனே விளையாடி கொண்டிருக்கிறான் நம்முடைய மகனாகப்பட்டவன் அபிமன்னன். அவனை தனிமையிலே விட்டு நாம் அங்கே சென்றால் அவனை யார் பார்த்துக் கொள்வது? அவனை நம்முடன் அழைத்து சென்றால் நமக்கு துணையாக இருக்கிறான். 4 பேரும் போனால் தங்கை கோபித்துக் கொள்வார், அண்ணனை காணவில்லை என்று. அவனை அழைத்தீங்க ஐவர்களாக இருக்கும் அல்லவா? சரி, ஆகட்டும் ஆகட்டும். யாருக்கு சொல்லுங்க. அதனால சீக்கிரம் என்னுடைய மகன் என்னடா இது சீக்கிரமாக சென்று என் மகன் அபிமன்னனை நாங்கள் அழைத்தோம் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு வா. அப்படி ஓரமா உட்காருங்க. இருந்தாலும் நமக்காக அன்பளிப்பு அளித்தார்களே அனைத்து உள்ளங்களும்